ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் போறோங்க. ஸோ கேம்பிங்க்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத அப்பப்ப ஞாபகம் வர்றது எல்லாமே ஹால்ல எடுத்து வச்சுட்டே இருந்தேன். லாஸ்ட்டா அந்த பொருட்கள் எல்லாமே இப்ப கார்ல வந்து லோட் பண்ணியாச்சு. சிம்பிளா கேம்பிங் போறோம்னு சொல்லிர்லாங்க. ஆனா அந்த கேம்பிங்க்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வந்து அப்பப்பான்னு ஆயிருச்சு. புதுசா வாங்குற பொருள் கொஞ்சம் குவாலிட்டியாவும் இருக்கணும். அது லாங் யூஸ்க்கும் வரணும். அந்த மாரி தான் சர்ச் பண்ணோம். கேம்பிங்க்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம்னா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் அந்த பொருட்கள் நமக்கு லாங் யூஸ் வேணும்னா 4, 5 கடைகள் ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒவ்வொரு கடையிலயும் பிரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குதுங்க. அதே போல பிராண்டுக்கு ஏத்த மாரி பிரைஸும் மாறுதுங்க. மெயினா கடைக்கு போனதுக்கு காரணமே இந்த கூலர் பாக்ஸ் தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, Amazonல நம்ம அந்த பிக்சர்ல பார்க்கும்போது வந்து அது எவ்ளோ சைஸு, எவ்ளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ இது நேர்ல போய் கடையில பார்க்கும்போது தான் நமக்கு கிளியரான ஐடியா கிடைச்சது. இந்த மாரி கூலர் பாக்ஸ்ல பாதி ஐஸே ஃபில் ஆயிருங்க. மீதி வந்து நம்ம கொண்டு போற பொருட்கள் வந்து வச்சோம்னா சரியா இருக்கும். வீல் இருக்கிற கூலர் பாக்ஸும் இருக்கு. வீல் இல்லாத கூலர் பாக்ஸும் இருக்குதுங்க. இது டிபெண்ட்ஸ் ஆன் அதோட சைஸ் அண்ட் குவாட்ஸ் பொறுத்து தாங்க இருக்குது. அட் லாஸ்ட் ஃபைனலி நான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு ஃபைனலா நான் Costcoல தாங்க இந்த கூலர் பாக்ஸ் வாங்குனேன். சமைக்கிற பொருட்கள கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு கூலர் பாக்ஸ் வாங்கியாச்சு. அடுத்தது சமைக்கிறதுக்கு கண்டிப்பா ஸ்டவ் வேணும். அது வந்து நான் Amazonல, ஆன்லைன்ல தாங்க ஆர்டர் பண்ணேன். அதுல பர்ட்டிகுலர்லி இந்த ஸ்டவ் வந்து தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆச்சுங்க. ஸ்டவ் பொறுத்தவரைக்கும் 8000 பிடியூ இருந்ததுன்னா ஸ்மால் பர்னர், 12,000னா மீடியம், அதுக்கப்புறம் 15,000னா லார்ஜ் பர்னர் அப்படி தாங்க வச்சிருக்காங்க. நம்மளோட சமையல பொறுத்தவரைக்கும் லார்ஜ் பர்னர் தாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல். இந்த ஸ்டவ் வந்து டியூவலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டேனும், புரோப்பேன் 2 கேஸுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கேம்பிங் பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த ஃபுல் வீடியோவ பாருங்க. எல்லா பொருட்களும் பேக் பண்ணியாச்சு. இனி கேம்பிங்க்கு போலாமா? ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் போறோங்க. அந்த அனுபவமே வந்து கண்டிப்பா ரொம்ப, ரொம்ப வித்தியாசமா தான் இருக்க போகுது. ஏன்னா, ஒவ்வொரு டைமும் நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுவோம். இப்ப போய் ஒரு காட்டுல வச்சு சமைச்சு சாப்பிடுறதுன்னா, அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பட் இது எனக்கு ஒரு பல நாள் ஆசை இருந்துச்சு. அது இன்னைக்கு தான் நிறைவேறுது. ஏன்னா, எனக்கு கேம்பிங் போணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. நாங்க போற இந்த கேம்ப் கிரவுண்ட் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் ஸ்டேட்டோட கேப்பிட்டல் சிட்டியான ஒலிம்பியால தாங்க இருக்குது. ஸோ இந்த கேம்ப் கிரவுண்ட் பேர் பார்த்தீங்கன்னா, ரிவர் பெண்ட் கேம்ப் கிரவுண்டுங்க. இதுதான் ரிவர் பெண்ட் கேம்ப் கிரவுண்டோட என்ட்ரன்ஸுங்க. அங்க போனோனே ஆஃபீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு போய் செக் இன் பண்ணணும். செக் இன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அவங்க ஒரு டேக் குடுப்பாங்க. அந்த டேக்க வாங்கிக்கிட்டு நம்ம உள்ள போக வேண்டியது தாங்க. நம்ம சைட் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம கிளம்ப வேண்டியது தான். கேம்பிங்னாவே பயங்கர இமேஜினேஷன் இருக்கும். ஏன்னா, அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள தான் நம்ம போய் வாழ போறோம் அப்டின்லாம் யோசிச்சு வச்சிருப்போம். பட் இந்த கேம்ப் கிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி கேம்பிங்காகவே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆர்வி, பஸ்ஸஸ் இதெல்லாம் வச்சிருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளேஸ் தாங்க இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் இந்த பிளேஸ் வந்து கேம்பிங்க்குன்னே உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா செட்டப் எல்லாமே வந்து வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க இந்த பார்க்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு இந்த பார்க் வந்து பெருசா தான் இருந்துச்சு.
ஃபைனலி நாங்க புக் பண்ண கேம்பிங் சைட்டுக்கும் வந்தாச்சுங்க. பட் ஆனா எங்களுக்கு முன்னாடியே எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஒரு கேம்பிங்னா, அந்த கேம்பிங் வந்து எவ்ளோ ஜாலியா இருக்கும், ஃபன்னா இருக்குங்கிறத வந்து இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து விளையாடும்போது, ரொம்பவே சூப்பராவும், ஹேப்பியாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. மொத்தம் 9 ஃபேமிலீஸ் புக் பண்ணியிருந்தோம். எத்தன பேர் வந்திருக்கோம்னு கார கவுண்ட் பண்ணாவே தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7 நான் வந்து 7வதா வந்திருக்கேங்க. கார் நிறுத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம தான் போய் சமைக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு போனா, அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கிறாங்க. போன உடனே கேட்குறாங்க, "உங்களுக்கு காஃபி வேணுமா? பால் வேணுமா? இல்ல ஸ்நாக்ஸ்க்கு சமோசா தான் வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு?" அப்படின்னாங்க. ஆஹா! எல்லாமே தயாரா இருக்கு. ஸோ இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வந்தோனே நமக்கு பாருங்க அன்பா எவ்ளோ கவனிக்கிறாங்கன்னு. லேடீஸ் கிச்சன் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி ஜென்ட்ஸ் வந்து டென்ட் செட் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வந்து டார்ப்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் தார் படுதா தாங்க. இந்த டார்ப் வந்து நாங்க காஸ்ட்கோல வாங்குனோங்க. காஸ்ட்கோல வந்து செட் ஆஃப் 2 வருங்க. ஸோ நமக்கு டென்ட் போடுறதுக்கு 1 டார்ப் இருந்தா போதும். ஆல்ரெடி நாங்க வர்றதுக்குள்ளேயே 4 டென்ட் போட்டு முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்த டென்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ வெளிச்சம் குறையறதுக்குள்ள வந்து டென்ட் எல்லாம் செட் பண்ணிறணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். இருட்டாயிருச்சுன்னா வந்து இங்க எலக்ட்ரிசிட்டி கிடையாதுங்க. அதனால வந்து வெளிச்சத்திலேயே வந்து சீக்கிரமா டென்ட் செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஜென்ட்ஸ் வந்து சீக்கிரமா டென்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க போடுற மோஸ்ட் ஆஃப் த டென்ட்ஸ் வந்து நாங்க காஸ்ட்கோல தாங்க வாங்குனோம். ஸோ காஸ்ட்கோலயே வந்து 2 வகையான டென்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 6 பேர் இருக்கக்கூடிய டென்ட் மாரி இருக்கிறது வந்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, 10 பேர் இருக்கக்கூடிய டென்ட் மாரி வச்சிருக்கிறாங்க. இந்த 6 பேர் இருக்கிறது வந்து, அ 4 பேர் தாராளமா தங்குறதுக்கான ஒரு டென்ட் தாங்க. 6 பேர்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதே 10 பேர் இருக்கக்கூடிய டென்ட்ல வந்து 6 பேர் வந்து தாராளமா தங்கலாங்க. அதுக்கு மேல வந்து கஷ்டம் தாங்க. டென்ட் வாங்கும்போது, இது எப்படி செட்டப் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் இருந்துச்சு. பட் அங்க போனதுக்கு அப்புறம் தான் டென்ட் வந்து இருக்கிறதுலயே ஈசியஸ்ட் ஒர்க்குங்க. ஸோ ஜென்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து டென்ட்ட செட்டப் பண்ணி முடிச்சுட்டாங்க. மொத்தம் 7 பேர் வந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி இன்னும் 2 பேர் வராம இருந்திருந்தாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. இப்ப அவங்களோட டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து செட் பண்ணி முடிக்க போறாங்க. ஸோ அவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து இந்த டென்ட்ட வந்து செட் பண்ணிர்லாங்க. டென்ட் வாங்கும்போதே திக்கான டென்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தாங்க வாங்குனோம். பட் இங்க வந்து செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த டென்ட் வந்து கொஞ்சம் தின்னான டென்ட் தான். ஓரளவுக்கு குளிரத்தான் சமாளிக்க முடியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா காரும் வரிசையா நிக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருந்துச்சுங்க. ஸோ நாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம எல்லாம் ஒரு காலனி வீடாட்ட இருக்கிறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சியாட்டில் ஏரியா சைட்ல நம்ம வீடு அங்கங்க தள்ளி தள்ளி இருந்தாலும், இந்த கேம்ப் கிரவுண்ட்ல நம்ம எல்லாருமே பக்கத்து பக்கத்து வீடா இருக்கிறோம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பிங்ல இருக்கிற செக்யூரிட்டி வந்து, "நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 5 பேர் தான் வந்து புக் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ 5 டென்ட் மட்டும் தான் இருக்கணும். மீதி 4 டென்ட் வந்து 2, 2 டென்ட்டா வந்து வெவ்வேறு சைட்ல புக் பண்ணியிருக்கீங்க. நீங்க அந்த இடத்துல தான் வந்து இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த செக்யூரிட்டிட்ட கேட்டிருக்காங்க. நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்க ஒண்ணாவே ஒரே இடத்திலேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து ஓகே நீங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்றாரு, "நான் வந்து இங்க வந்து புதுசு. நான் தெரியாம சொல்லிட்டேன். நீங்க தயவு செஞ்சு தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க ஆல்ரெடி எங்கெங்க சைட் புக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த இடத்துல தான் உங்க டென்ட்ஸு, காரு எல்லாமே அங்க தான் இருக்கணும்."
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 5 டென்ட்டும், 5 கார் மட்டும் தான் நிக்கணும். மீதி எல்லா டென்ட்டுமே வந்து அவங்கவங்க கார் சைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, போர்ட்டபிள் ஹவுஸ் மூவ் பண்ற மாரி போர்ட்டபிள் டென்ட்டா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டென்ட் செட்டப் பண்ணியாச்சுங்க. இந்த டென்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய இந்த மேட்டு தாங்க. ஸோ இந்த மேட் இருந்தா தான் நம்ம கால்ல வந்து தூசிய தட்டிட்டு உள்ள போக முடியும். ஏன்னா, அவ்ளோ டஸ்ட்டா இருக்குது. ஸோ இல்லன்னா நம்ம பெட் எல்லாமே ரொம்பவே அழுக்காயிருங்க. இப்ப டென்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஜிப் வந்து எப்படி தொறந்துக்கலாம்னா, ஒண்ணு வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக வந்து இந்த மாரி வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃபா நெட்டட் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி 2 வேஸ்ல டென்ட்ட ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அடுத்தது டென்ட்டுக்குள்ள வந்து நான் 2 குயின் ஏர் பெட் மேட்ரஸ் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப்பிங் பேக் இது எல்லாமே போட்டிருக்கேன். 2 குயின் ஏர் பெட் மேட்ரஸ் வந்து நான் டார்கெட்ல வாங்குனேங்க. மீதி ஸ்லீப்பிங் பேக்ஸ் எல்லாமே Amazonல தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ டைம் நைட்டு 8 மணி ஆகுதுங்க. ஸோ வெளிச்சம் போறதுக்கு முன்னாடியே நைட்டு டின்னர் சமைச்சு வச்சிரலாங்கிறதுக்காக சமைச்சுட்டு இருக்கிறாங்க. நைட்டு டின்னர் மெனு வந்து தோசை, நூடுல்ஸ் தாங்க. ஏன் இவ்ளோ சிம்பிளான ஒரு டிஷ் வந்து நாங்க பிளான் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங்க. ஸோ எப்படி என்னங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது. ஸோ இந்த டைம் ரொம்ப சிம்பிளாவே பிளான் பண்ணிட்டோங்க. இதே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருந்தவங்க வந்து கண்டிப்பா இந்த டைம்ல வந்து பார்பிக்யூ கிரில் பண்ணியிருப்பாங்க வெஜ் அண்ட் நான்வெஜ்ல. இந்த சிங்கிள் அடுப்பு ஆர்டர் பண்றதுக்கே எந்த பிராண்ட்ல ஆர்டர் பண்றதுன்னு பயங்கர கன்ஃப்யூஷன்ல இருந்தோம். பட் கடைசியில பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பு வந்து நம்மளோட சமையலுக்கு ஏத்ததா இருந்துச்சுங்க. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கேம்ப் சைட் புக் பண்றதுக்கு $50 தாங்க ஆச்சு. பட் ஆனா இந்த கேம்பிங்க்கு நாங்க எவ்ளோ செலவு பண்ணோம் தெரியுங்களா? அடுப்பு, கூலர் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னும் பார்த்து வாங்குறது, ஸ்லீப்பிங் பேக், மேட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு $500 செலவாயிருச்சுங்க. பட் இதுவே நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த செலவெல்லாம் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங்க்கு இது எல்லாமே பேசிக் திங்ஸ நம்ம வாங்கி தான் ஆகணும். செம்ம ரெடி சுட 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 மசாலா வாசம் தூக்குதே. ஆனா இன்னும் பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. எம்மாய் இம்மாய் என்ன சாப்பிட்றீங்க? சூப்பரா இருக்கா நித்யாத்த? வாவ் சோ ஸ்வீட் இமைனி. அவுட்டோர் கிச்சன் தான். நீ தோசை ஊத்துறியா நித்தி? நம்ம ரெண்டு பேரும் இதுல இருக்கா இதுல மாத்திட்டு கொடுத்துறியா? வேணுமாங்க ஹெவிங்க வேணுமாங்க. போது
நித்யா நித்யா அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுப்பல நீ எல்லா வீடியோ அடுத்து மாவு ஊத்துறேன். இப்ப நீ என்ன கமெண்ட் பண்ணாலும் நடக்காது. சங்கி சின்னதா போதும், யாருக்கு? இமைக்கு போதும். அது இமைக்கு போட்டுட்டு அது ஆஃப் பண்ணா போதும். என்ன இதா? நெய் எடுத்துட்டு வரலையா? நெய் எடுத்துட்டு வந்தேன், ஸ்பூன் இல்ல. ஸ்பூன் எங்கிட்ட இருக்கு? சுடுங்க, தேடணும். அதையே ஊத்துங்க, எல்லாருக்கும் அதான் ஊத்துங்க. இல்ல எங்கிட்ட இருக்கு. இங்க வா. என்ன சொல்லு? தோசை ரெடி. அவுட்டோர் கிச்சன். ஓகே போடு. ஹாய் சொல்லு இமை, ஹாய் சொல்லு. அவங்க அம்மா she's part of the 6%. Yeah. இத்தியாதி இமே என்ன சொல்லுங்க? 10 மணிக்கு ஹாப்பி பர்த்டே நித்யா. ஹாப்பி ஹாப்பி பர்த்டே நித்யா. அப்படியே கட் பண்ணிரு. எல்லாரும் கேக் சாப்பிடுங்க. யாருமே சொல்ல, அவர் சொல்ல. Happy birthday to you. Happy birthday dear Nityata. Happy birthday to you. Happy birthday. நைட் ஆனோடனே கொஞ்ச நேரம் கேம்ப் ஃபயர்ல எல்லாரும் சுத்தி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. பர்த்டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் படுத்துட்டோங்க. ஏன்னா நைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி, கொசு இது எல்லாமே இருக்கிறனால நேரமா போய் படுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சீக்கிரமாவே போய் படுத்தாச்சுங்க. நைட்டு பயங்கர குளிரா இருந்துச்சுங்க. அடுத்த நாள் காலையில கேம்ப் ஃபயர் போட்டு தான் பசங்கள் எல்லாருமே வந்து கேம்ப் ஃபயர்ல உட்காந்து குளிர் காய்ஞ்சிட்டுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு குளிரா இருந்துச்சு. நாங்களுமே காலையில ஃபுல்லா ஜாக்கெட் தான் போட்டிருந்தோம். காலையில வந்து எல்லாருமே எழுந்தாச்சுங்க. எழுந்தோனே காஃபி, பால் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் குடுத்துட்டு, பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு லேடீஸ் எல்லாருமே வாக்கிங் வந்திருந்தோங்க. நம்ம தங்கி இருக்கிற கேம்ப் சைட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ரிவர் போயிட்டுருக்குதுங்க. இந்த ரிவர் பேர் வந்து நெஸ்கொலி ரிவருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிவர் வியூலயே வந்து கேம்ப் சைட் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம்ப் சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா புக் ஆயிரும். ஏன்னா ரிவர் வியூவோட இருக்கிறனால நெறைய மக்கள் வந்து இத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுத்து புக் பண்ணிருவாங்க. ஸோ இந்த வியூ வந்து எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நடந்து போனா நாங்க இருக்கிற சைட் வரும். ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் ஆனா இந்த ரிவர் வியூ இருந்துச்சுன்னா, காலையில எழுந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க.
இந்த மாரி கேம்பிங் போம்போது, குழந்தைங்க எப்பவுமே நம்ம கூடவே இருக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு வந்து வாக்கி டாக்கி கையில வச்சுக்கிட்டோம்னா, அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம கம்யூனிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ, அதுக்காக தான் நான் வாக்கி டாக்கி கையிலேயே வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த கேம்பிங், அதுக்கப்புறம் ஹைக்கிங் எங்கேயாவது தூரமா நம்ம போற இடத்துக்குலாம் வாக்கி டாக்கி இருந்துச்சுன்னா, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. சின்ன வயசுல ஆத்துல, வாய்க்கால்ல இந்த மாரி கல்லு தூக்கி விசிறனோம்னா, அந்த கல்லு வந்து எத்தன டைம்ஸ் வந்து அந்த வாட்டர்ல ஃபிளாஷ் ஆயி போகுது அப்படிங்கிறத தான் பார்ப்போம். நம்ம சின்ன வயச ரீகிரியேட் பண்ற மாரி, இப்ப நான் வந்து மறுபடியும் அதே விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸோ இப்படி விளையாடும்போது ரொம்பவே ஜாலியா இருந்துச்சுங்க. கேம்ப் கிரவுண்ட சுத்தி வாக்கிங் வந்துட்டுருந்தோங்க. அப்ப குழந்தைங்க ஒரு சைடு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே ரைட் இவங்க பாட்டுல விளையாண்டுட்டு இருக்கட்டும். அடுத்தது காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். குழந்தைங்களுக்கு சீக்கிரம் பசிக்க ஆரம்பிச்சுரும். வாக்கிங் முடிச்சுட்டு போனோனே வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம்னு நெனச்சுட்டு போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலையில எங்களுக்கு முன்னாடியே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது, ஜென்ட்ஸ் ஆல்ரெடி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜென்ட்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அவங்க தான் எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சர்வ் பண்ண போறாங்க. ஸோ மார்னிங் வந்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் அண்ட் எக் ஆம்லெட் வித் அவகேடோ தாங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சு, கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் லஞ்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஏன்னா, மத்தியானம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, வெயில் வர ஆரம்பிச்சுரும். ஸோ, வெயில்ல வெளிய நின்னு குக் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதனால சீக்கிரமாவே சமைச்சிடலாம் நிழல்ல இருக்கும்போதேங்கிறதுக்காக தான் சமைச்சுட்ருக்கோம். ஸோ, மத்தியானம் மெனு பார்த்தீங்கன்னா, சிக்கன் தண்ணி குழம்பு, சிக்கன் வறுவல், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், தயிர், ரசம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டைம் மெனுல பார்த்தீங்கன்னா, சிக்கன் மட்டும் தான். ஸோ, வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நாங்க வந்து நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணலங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால கொஞ்சம் சிம்பிளாவே இருந்துட்டு போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி மெனு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன பண்றீங்க? Honey cookie. குட் கேர்ள் ஸ்டா. Let me taste. Start doing again. ஹாய் சொல்லுங்க. Hi. ஒரு மணி எடுத்து தாமரை பண்ணி தண்ணி தேய்ச்சி தேய்ச்சி பொம்மையில் உண்மை. எங்களோட சூப்பர் சிங்கர் மேடம் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அவங்களோட பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு டைமும் அவங்க புது புது பாட்டு கத்துக்கிட்டு பாடுவாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. கறி குழம்பு சமைச்சுட்டு இருக்காங்க. அந்த வாசனை இருக்குது இல்லைங்களா? அந்த வாசனை வந்து அப்படியே ஒரு இந்தியா ஃபீல் குடுத்த மாரி இருந்துச்சு. ஸோ இந்தியால கோயிலுக்கெல்லாம் போனா அடச போடுவோம் இல்லைங்களா? அடச போடும்போது இந்த மாரி ஒரு வாசனை தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து இந்த பிளேஸ்ல எனக்கு கிடைச்சதுங்க. மேபி அவுட்டோர்ல கறி குழம்பு சமைக்கிறனால இந்த வாசம் வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாரி தான் இருக்கும் போல. எல்லாரும் ஒவ்வொரு சிக்கன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிச்சன்ல வந்து சமைக்கிறதுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துக்கிட்டாங்க. இருக்கிறதுலயே வெட்டியா இருக்கிறது நான் மட்டும் தாங்க. ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எல்லார்த்து வேலைய விட என் வேலை இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கிளீனிங் வேலை. சாமானமெல்லாம் வெளக்கணும் இல்லைங்களா? அந்த சாமான வெளக்குற வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் நம்ம வந்து நின்னுக்கிட்டு சிங்க்ல வெளக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து கீழ உட்கார்ந்து வெளக்குறதுனா ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. மொரத்தை வேற அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது பாரு, இவ தான் வேலைக்காரி. உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைபர் தான் வேலைக்காரியும் இங்கே.
என்ன சாமான விளக்கு போட்டாங்கன்னு சொல்லிடுவோம். ஒரே ஒரு வேலை செய்யறாங்க. எங்களுடைய இன்வென்ஷன் பார்த்துக்கோங்க. இன்வென்ஷன் வேற மேலே பாட்டில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். பைப் எத்தனை வந்து மாந்ததுக்கு நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கும்போது என்னோட லிட்டில் ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஜாலியா பாத்திரமெல்லாம் விளக்கி முடிச்சாச்சுங்க. ஒரு சைடு சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு குழந்தைங்கள எல்லாத்தையும் ரிவர்க்கு கூட்டிட்டு போலான்னு ஜென்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே ரிவர்க்கு போலாங்கிறது தாங்க பிளானு. ஸோ ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கர டெம்ப்டிங்கா இருந்துச்சுங்க. ஸோ இந்த சிக்கன் கிரேவியோட பரோட்டா, தோசை, சாதம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா எவ்ளோ அட்டகாசமா இருந்துச்சு தெரியுங்களா? மத்தியானம் சமைச்ச நான்வெஜ் வெரைட்டீஸ் எல்லாமே வந்து வெளிய வச்சுட்டு வரலங்க. சமைச்சது எல்லாமே எடுத்து பத்திரமா காரோட ட்ரங்க்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான்வெஜ் சமைச்சு வச்சிருக்கோம். என்ன அனிமல்ஸ் கூட வரலாம். இல்லை நம்ம இங்க வந்துடுறோம். அங்க என்ன நடக்குதுன்னும் நமக்கு தெரியாது. அதனால வந்து ட்ரங்க்ல வச்சுட்டு வந்துட்டோம்னா, ஒரு சேஃப்டியா இருக்குங்கிறதுக்காக நாங்க கார் ட்ரங்க்ல வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு ஃப்ரெண்டு வந்து கயாக்கிங் போட் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அதுல தான் குழந்தைங்க எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா வெயில் அடிக்குதே! தண்ணி வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இறங்குனேங்க. இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, தண்ணி பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு. எந்த அளவுக்கு ஜில்லுனா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வச்சு எடுத்து குடிப்போம் இல்லைங்களா? அந்த மாரி சில்னஸ்ல இருந்துச்சு இந்த தண்ணி. ஸோ அவ்ளோ கூலிங்கா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மாத்தி மாத்தி தண்ணிய ஸ்ப்ளாஷ் பண்ணதே எல்லாரும் நனைஞ்சுட்டோங்க. சரி இனி குளிச்சிரலாம் அப்படிங்கிறதுக்காக குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஆழம்லாம் கிடையாது. நார்மலா இருக்கிறது. ஆனா ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஸ்விம் பண்ண தெரியாதவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் இழுத்துட்டு போற மாரி தான் இருக்கும். ஆனா இந்த தண்ணீல குளிச்சது வந்து பயங்கர ரெஃப்ரெஷிங்காவும் இருந்துச்சுங்க. குளிக்க குளிக்க குளிச்சுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஆத்துல குளிச்சுட்டு வந்தோனே பயங்கர பசிங்க. சுட சுட சாதம், சிக்கன் குழம்பு இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்ளோ அமிர்தமா இருந்துச்சுங்க.
சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஒரு கேம் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்குல வந்து இந்த மாரி கார்ன் வந்து குழந்தைங்களுக்கு சுட்டு குடுக்கலான்னு செஞ்சுட்ருக்காங்க. ஆக்சுவலி கார்ன் வந்து இன்னைக்கு செய்யற மாரி பிளான் கிடையாதுங்க. மொத நாள் நைட்டே செய்யற மாரி தான் கார்னும், மார்ஷ்மெலோஸும். பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங்கிறனால எங்களுக்கு டைம் வந்து டென்ட் செட்டப் பண்றது, அடுப்பு வைக்கிறது இதுலயே வந்து சீக்கிரமா போயிருச்சுங்க. சரி அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கார்ன் மேல கிடையாதுங்க. குழந்தைங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்மோர்ஸ் மேல தான். ஸ்மோர்ஸ்ங்கிறது 2 கிராக்கர்ஸ்க்கு நடுவாண்ட மார்ஷ்மெலோஸ சுட்டு அது கூட சாக்லேட்ட வச்சு சாப்பிடுறது தாங்க. சுட சுட வந்து அந்த மார்ஷ்மெலோஸ் மெல்ட் ஆக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது, சம்மோர்ன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னும் கொஞ்சங்கும்போது. ஸோ, அதனால தான் இதுக்கு பேரு ஸ்மோர்ஸ்ன்னே சொல்றாங்க. கேம்பிங் பண்றவங்க எல்லாருமே இந்த ஸ்மோர்ஸ் எடுத்துட்டு போயி அத சுட்டு சாப்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த கேம்பிங்கே ஃபுல்ஃபில் ஆன மாரி ஒரு ஃபீலிங் குடுக்குமாங்க. ஸோ, அதனால யார் யார் கேம்பிங் போறாங்களோ, இந்த ஸ்மோர்ஸ் இல்லாம போக மாட்டாங்களாம். அதனால எங்க குழந்தைங்க எல்லாருமே கேம்பிங்னாவே எங்களுக்கு கண்டிப்பா ஸ்மோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த ஸ்மோர்ஸ் தான் வாங்கிட்டு போய் செஞ்சுட்டுருந்தோம். கார்னு, ஸ்மோர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க ஜாலியா எஸ்டிஓபி ஸ்டாப் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த கேம்ப் கிரவுண்ட்ல பாத்ரூம் ஃபெசிலிட்டீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்ரூம்ஸ் வந்து 2 இருக்குங்க. அது இல்லாம மிச்சதெல்லாம் ஹனி பக்கெட் அங்கங்க இருக்கு. பட் குளிக்கிறதுக்கு ஷவர் ரூம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். அதுவும் அந்த ஷவர் ரூம் பார்த்தீங்கன்னா, 1 மினிட்டுக்கு 25 சென்ட்ஸ் போடணுங்க. ஸோ 1 மினிட்க்கு நீங்க 25 சென்ட்ஸ் போடல அப்படின்னா, தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நின்றும். ஸோ இந்த மாரி தான் அவங்க செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாரும் இந்த ஒரு பாத்ரூம்ல குளிக்கிறது கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஆத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷவர் ரூம்ல குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணி குளிச்சுட்டோம்னா, அங்க வந்து குழந்தைங்களோட ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ் தாங்க. Okay, now fair. All of you gotta stop there. You may do it. I love you too. அது திருப்பி 2 தான். திருப்பி 2 வந்துச்சு நம்ம பாடிக்கு வருது. ஜாதி மல்லி பூ
பூச்சரமே தங்கத்தம் பாச்சரமே அவ்வளவு ஆசையா ஃபர்ஸ்ட் டைம் வந்த கேம்ப் ட்ரிப் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சுங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த கேம்ப் ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன பண்றீங்க? சரி பாடு. இதை எடுத்துட்டு சொல்லு. இரு இரு வெயிட் பண்ண. இரு அத்தை 1 2 3 சொல்லு. அப்ப சொல்லு. ரெடி 1 3. வெயிட் பண்ணு. இப்ப பாடு. தஞ்சாவூர். அது ஓடுற தண்ணியில போற. கொஞ்சம் இந்த பக்கம் போடு. தண்ணியில உரசி விட்ட சந்தனத்தை சேர்ந்துச்சா சேரலையா செவத்த மச்சா கைகளி. தோசை நான் தான் ஊத்துனேன்னு நான் கமெண்ட் பண்ணுவேன். என்னடா தோசை 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 பெட்டெல்லாம் ஊதணும் இல்ல. கேட்ச் பண்ணிட்டேன். நீ பத்த வச்சதை நான் எடுத்துட்டேன். இப்ப எடுத்துட்டே தான் இருக்கிறேன். இல்ல அதுலயும் 2 பேரும் ஒரே ஸ்டைல இடுப்புல கை கொடுத்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? இல்ல சிரிச்சுக்கிட்டே பண்ணு. டென்ஷனா பண்ணு. இங்க பாருங்க, நான் மட்டும் வெட்டியா இல்ல, அங்க 2 பேர் சேர்ந்து வெட்டியா தான் நிக்கிறாங்க. நீ காலம் வச்சுட்டு கமெண்ட் கண்ண போடு. நான் இந்த பக்கம் போறேன், நீ அந்த பக்கம்